பிரியமானவர்களே, ஆமென் வலையொளி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இன்று அடையாளங்களை புரிந்திட தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் சிந்திப்போம். திருவிவிலியத்திலே பரிசேயர்கள் இயேசுவிடம் அடையாளங்களை கேட்டு நம்ப விரும்பிய பல நிகழ்வுகளை காண்கின்றோம். இன்றும் பல மனிதர்கள் அற்புதங்களை கேட்டே கடவுளை நம்ப நினைக்கும் மனநிலையோடு வாழ்கின்றார்கள். இது பரிசேயர்களின் மனநிலையை ஒத்திருக்கும் ஒன்றாகும். கத்தோலிக்க திருச்சபையின் ஆன்மீக வாழ்வில் அடையாளம் என்பது மிகவும் ஆழமான அர்த்தம் கொண்ட ஒன்று. வெளிப்படையாக தோன்றும் ஒரு அடையாளம் அதன் பின்னால் மறைந்திருக்கும் இறைவனுடைய அருளும் மீட்பின் உண்மையும் என பல நிகழ்வுகள் வெளிப்படுகின்றன. மனிதன் கண்களால் காணக்கூடியவற்றின் மூலம் காண முடியாத இறைவனின் அருளை அறிந்து கொள்ள உதவுவதுதான் இந்த அடையாளங்களின் நோக்கம். திருவிவிலியம் முதல் திருச்சபையின் பாரம்பரியங்கள் வரை இறைவன் மனிதரிடம் பேசும்போது பல அடையாளங்களின் மூலம் பேசுகிறார். வானவில் நோவாவிற்கு உடன்படிக்கையின் அடையாளமாக இருந்தது. அப்பமும் திராட்சை ரசமும் இயேசுவின் உடலும் இரத்தமும் ஆனது. சிலுவை மரணத்தின் கருவியாக இருந்தாலும் மீட்பின் அடையாளமாக இன்று விளங்குகின்றது. இந்த கருப்பொருள்களில் கத்தோலிக்க சிந்தனையில் 3 முக்கியமான செய்திகளை அடையாளத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வோம். அடையாளம் காண விரும்பும் மனம் உண்மையை ஏற்க தயாராக இருப்பதில்லை. நற்செய்தியில் பரிசேயர்கள் இயேசுவிடம் அடையாளம் காட்டும்படி கேட்கின்றார்கள். அவர்களின் கேள்வி உண்மையை அறிய அல்ல, சோதிக்கவே. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பல அற்புதங்களை செய்திருந்தார். நோயாளிகளை குணப்படுத்தினார், குருடர்களுக்கு பார்வை அளித்தார், அப்பங்களை பெருக செய்தார். ஆனால் அவர்கள் இதயத்தில் இருந்த கடினத்தன்மை காரணமாக எத்தனை அற்புதங்களும் அவர்களை மாற்றவில்லை. இன்றும் பலர் கடவுள் உண்மையிலே இருக்கின்றார் என்றால் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்யட்டும், அப்போதுதான் நான் நம்புவேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் கத்தோலிக்க திருச்சபையின் போதனையின்படி நம்பிக்கை என்பது கண்களால் காண்பதின் விளைவு அல்ல. அது கடவுளின் அருளால் இதயத்தில் உருவாகும் ஒரு வரம். அற்புதங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தலாம், ஆனால் அவை நம்பிக்கையின் அடிப்படை அல்ல. கத்தோலிக்க திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுப்பது நம்பிக்கை என்பது மனித அறிவால் முழுமையாக நிரூபிக்க முடியாத, ஆனால் உண்மையான சாட்சியங்களால் ஆதரிக்கப்படும் ஒரு தெய்வீக பரிசு என்கிறார்கள். கடவுளை காண பெரிய அடையாளம் வேண்டாம், திறந்த மனம் போதும். இரண்டாவது செய்தி, இயேசுவின் உயிர்த்தெழுதல் மிகப்பெரிய அடையாளம். கிறிஸ்தவ விசுவாசத்தின் மையம் இயேசுவின் உயிர்த்தெழுதலே. இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பது வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய அற்புதம். இது ஒரு கதையல்ல, சீடர்களின் சாட்சியத்தால் உலகம் முழுவதும் பரவிய உண்மை. பயந்து மறைந்திருந்த சீடர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த பின் தைரியமாக சாட்சியமளித்தார்கள். பலர் இந்த சாட்சியத்திற்காக தங்கள் உயிரையே அர்ப்பணித்தார்கள். யோவான் நற்செய்தியில் காணாமல் விசுவசிக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று இயேசு கூறுகிறார். இது நம் காலத்திற்கே பொருந்தும் வார்த்தை. இன்றைய மனிதர்கள் பெரிய அற்புதங்களை நாடுகிறார்கள். வானத்தில் ஒரு வெளிச்சம், திடீர் குணமடைதல், பொருளாதார அதிசயம். ஆனால் ஏற்கனவே உலக வரலாற்றையே மாற்றிய உயிர்த்தெழுதல் என்ற அற்புதம் நமக்கு முன் இருக்கிறது. அதை ஏற்காமல்
இன்னும் பெரிய சான்று கேட்பது பரிசேயர்களின் மனநிலையை போன்றதே. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே மிகப்பெரிய அடையாளம், அதற்கு மேல் சான்று தேவையில்லை. மூன்றாவதாக, அற்புதம் தேடாதே, மாற்றம் காண்பாயாக என்கிற சிந்தனை. பரிசேயர்கள் வெளிப்புற அடையாளம் தேடினார்கள், ஆனால் இயேசு உள்ளார்ந்த மனமாற்றத்தை கேட்டார். உண்மையான அற்புதம் என்பது வெளியில் நிகழும் விசித்திரம் அல்ல, உள்ளத்தில் நிகழும் மாற்றம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், கடவுள் எப்போதும் சத்தமாக அற்புதம் செய்யவில்லை, அமைதியாக இதயங்களை மாற்றுகிறார் என்பார். திருத்தந்தையின் இந்த வார்த்தைகள் கத்தோலிக்க ஆன்மீகத்தின் மைய உண்மையாகும். ஒரு குடிகாரன் மனம் திரும்பி நல்ல குடும்ப தலைவனாக மாறுவது, ஒரு பகைவர் மன்னித்து அன்பு காட்டுவது, ஒரு பேராசைக்காரன் ஏழைகளுக்கு உதவத் தொடங்குவது, இவையெல்லாம் பெரிய அற்புதங்களே, அதிசயங்களே. ஆனால் இவைகளெல்லாம் செய்தித்தாள்களில், தொலைக்காட்சிகளில், சமூக ஊடகங்களில் வராது. இவை அமைதியான கடவுளின் செயல்கள். இன்றைய உலகம் வெளிப்புற அதிசயங்களை விரும்புகிறது. சமூக ஊடகங்களில் வைரலாகும் நிகழ்வுகள் கண்கவர் அனுபவங்கள். ஆனால் கடவுள் நம் அன்றாட வாழ்க்கையின் சிறு நிகழ்வுகளிலேயே பேசுகிறார். ஒரு தாயின் அன்பில், ஒரு நண்பனின் ஆறுதலில், ஒரு பாவியின் மனமாற்றத்தில். கத்தோலிக்க கண்ணோட்டத்தில் திருச்சபையின் திருவருட்சாதனங்கள், திருச்சபையின் மறைப்பணிகள், இவைகளெல்லாம் காணக்கூடிய அடையாளங்கள். ஆனால் அவை காண முடியாத அருளை வழங்குகின்றன. கடவுள் ஏற்கனவே நமக்கு அருளடையாளங்களை தந்திருக்கிறார். நாம் அவற்றை உணர மறுக்கிறோம். வெளி அற்புதம் வேண்டாம், உன் உள்ளத்தில் கடவுள் செய்யும் மாற்றமே மிகப்பெரிய அடையாளம். பரிசேயர்கள் அடையாளம் கேட்டார்கள், ஆனால் உண்மையை ஏற்கவில்லை. இன்று பலர் அற்புதம் கேட்கிறார்கள், ஆனால் மனம் திறக்க மறுக்கிறார்கள். கத்தோலிக்க நம்பிக்கையில் கடவுள் நமக்கு ஏற்கனவே மிகப்பெரிய அடையாளத்தை அளித்துள்ளார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, சிலுவை, உயிர்த்தெழுதல் ஆகியவை. நாம் கேட்க வேண்டியது, கடவுளே ஒரு அற்புதம் காட்டு என்பதல்ல, கடவுளே என் இதயத்தை திற என்பதே. அப்போதுதான் நாம் உண்மையான அடையாளத்தை காண்போம். அது வானத்தில் அல்ல, அது உலக அதிசயத்தில் அல்ல, அது நம் உள்ளத்தின் அமைதியில்.